வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் இந்த மாதம் முழுமையாக உச்சமடையும். 26ஆம் தேதி மார்ச் வரைக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போது. உச்சமாக இருக்கிற சுக்கிரன் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி 2026 மார்ச் மாதம். இப்போ மார்ச் மாதத்தில் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழரை சனின்றது இன்னும் தொடர தான் செய்யுது. பட் இந்த மாதம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சுக்கிரன் உச்சமடைவார். உச்சமடையக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். ஒரு சுபகிரகம், அந்த சுபகிரகம் ஒரு சுபர் வீட்டில் உச்சமடைந்து சனியோடு சேர்ந்து, இப்போ சுக்கிரன் லார்ட் ஆஃப் 2 and 7, 2 உங்களுடைய வருமானம், 7 அப்படிங்கிறது உங்களுடைய கலஸ்திரம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது. அது சனியோடு சேர்ந்து 12th ஹவுஸில் சந்திக்கும் இந்த காலம் ஒரு யோகத்தை தருமான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10, 10 கூடியவன், 7 கூடிய சுக்கிரன், 10 கூடிய சனி ஒன்றா சேரக்கூடிய ஒரு ராஜயோக காலம் எடுத்துக்கலாம். சரி, இது 12ஆம் இடத்துல இருக்குது, அப்போ அது யூஸ்லெஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா, 12 அப்படிங்கிறது அலைந்து திரிந்து போராடி ஒரு பலனை அனுபவிக்கிறது. சுபகிரகம் 12 வந்துடுச்சு. 12ங்கிறது நீங்கள் அலைந்து திரிந்து போராடி ஒரு பலனை அனுபவிக்கிறது, சுப பலனை தரும். அவ்வளோதான் பாயிண்ட். இப்போ மேஷத்துக்கு 2026 மார்ச் மாதம் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என்ன கொண்டு போகும்? வேலை இல்லை, வேலையில் போராட்டம் இருக்குது, மனக்கசப்பு இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம், மன உளைச்சலோடு இருக்கும், பிஸ்னஸில் சரியாக இல்லை, லாஸ் ஆகுது, இல்லை ப்ரொபோசல் சரியாக கிளிக் ஆகலை, இந்த மாதிரி பலவிதமான ஒரு போராட்டங்களுக்கு இந்த சுக்கிரன் இந்த முறை ஒரு ரிசல்ட்டை தரப்போகிறார். பணம், பொருள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் தான் சுக்கிரன். உச்சமடைகிறார், ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நீங்கள் 10 முறை தேடி அலைஞ்சி போராடி ஒரு விஷயத்தை அடைய போகிறீங்க. அதுதான் மார்ச் மாதம் 2026 உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில், இந்த 2026 முதல் 3 மாதங்களில் மார்ச் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர், ப்ரொஃபஷன், ஒரு பதவிக்காக காத்திருக்கீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது, பட் அந்த பொருளாதார நெருக்கடி நீங்களும், கடன் வேணும், பேங்க்கில் லோன் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த விதமான விஷயமும் உங்களுடைய ஃபினான்ஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக அது அப்படி கேட்டவுடனே கிடச்சிரும், உடனே நடந்துடும், சூப்பராக கிளிக்காட நான் சொல்லலை. பட் அதை தொடர்ந்து முயற்சி பண்ணி அதை 10 முறை நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு அதை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக பாயிண்ட் பண்ணுறேன். அடுத்து ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப். இப்போ ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் பெரிய தொந்தரவு இருக்குதுன்னு நான் சொல்லலை. சின்ன சின்ன நெருக்கடிகள், சின்ன சின்ன மன உளைச்சல் இதெல்லாம் வரும். பட் அதை பெருசு பண்ணாமல் போயிடுங்க. ஏன்னா உச்சமான சுக்கிரன் சம்டைம்ஸ் இந்த சண்டே சச்சரவுகள்லாம் திடீர்னு சமாதானமும் படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் அது 12th ஹவுஸில் இருக்கிறதுனால சமாதானம் ஆன உடனே எல்லாருக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதலோடு அந்த பயணம் அப்படிங்கிறது தொடரும். இப்போ கல்யாணம் ஆகலை, ஒரு ப்ரொபோசலை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ குரு பலன் இருக்கான்னு பார்க்கணும். குரு பலன் பெருசாக இல்லை. இந்த பக்கம் சுக்கிரன் அவங்க 12ஆம் இடத்துல, அப்போ குரு பலனும் பெருசாக ஸ்கோர் பண்ணல, 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறதுனால இந்த விவாகம் சம்மந்தப்பட்ட முயற்சி, அதில் உள்ள ஈடுபாடு, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மார்ச் மாதம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஓகே, ஒரு பேசி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு டேட்டை நல்லா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்கிறேன். இதுதான் மேஷத்துக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது பொதுவாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வரவு வராதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் செலவு வந்துகிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, வரவு வர்றது எவ்வளோன்றது உங்கள் கையில் இருக்குது, ஆனால் செலவு உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ செலவு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வருமானத்தை அதிகப்படுத்திகிட்டே கொண்டு போங்க. அப்படி தான் மேட்ச் பண்ணுறேன். ஸோ ஃபைனான்ஷியலாக சேர்த்து வைக்க முடியும் நான் சொல்ல, செலவை நல்ல விதமான செலவாக பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்தது ஆரோக்கியம் முக்கியமானது. ரொம்ப அந்த ஹெல்த் ரொம்ப மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை, பெரிய நோய்கள் அப்படின்னு ரொம்ப பூதாகரமாக நான் பார்க்கல. பட் ஆனால் இருந்தாலும் இந்த 12ல் சனி சின்ன சின்ன உபாதிகள், சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன சின்ன கைவலி, கால்வலி, இப்படி ஏதாவது ஒன்று படுத்திக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு கோல்டு, காஃபு, அது மாற்றி மாற்றி சில பேருக்கு வரும். சில பேருக்கு கால் வலி வரும், சில பேர் கை கால் வீக்னஸ்ஸு, இல்லைனா சில பேருக்கு வயிற்றில் கேஸ்ட்ரோ ட்ரபிள் கொடுக்குறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தை சின்ன சின்ன உபாதைகளாக, என்னடா இது கம்ஃபர்டபுளாகவே இல்லை, தினம் தினம் ஏதாவது வருது, மாதம் மாதம் ஏதாவது வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு சீரியஸ் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன் ஹெல்த்தில். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலர் மார்ச் மாதம் ஒரு எக்ஸாம் பீரியட்லாம் இருக்குது, ஒரு பிளானில் இருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது உங்களுக்கு மெயினாக புதன் எடுத்தோம். புதன், செவ்வாய், ராகு ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. புதனும் செவ்வாயும் கன்ஜெக்ஷன் ஆனாலே உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையாக ஒரு விஷயத்தை திட்டம் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு இந்த மாதம் 2026 மார்ச் மாதம் ஓரளவு ஸ்கோர் நல்லா இருக்குது, ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் தெரியுது. குருவுடைய பார்வையும் புதன் மேலே இருக்குது, குருவுடைய பார்வை ராகு மேலேயும் இருக்குது, செவ்வாய் மேலேயும் இருக்குது. ஸோ உங்கள் ராசிநாதனே கொஞ்சம்
ஒரு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் இருக்கார். என்னென்னா நீங்களாம் செல்ஃபாக கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நீங்களாம் செல்ஃபாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு கன்ஃபியூஷனுக்கு போயிடக்கூடாது. அது இல்லாமல் பார்த்துங்க. வெல் அண்ட் குட். கண்டிப்பாக கிளியராக பாசிட்டிவாக ட்ராக் கொண்டு போய்டும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, இதே மார்ச் மாதத்தில் பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்களுக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2026 மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க நான் சில விஷயம் யோசித்தேன். உச்சமான சுக்கிரன் ஆர்வமும் ஆசையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும், இன்னும் அதிகரிக்கும். பட் ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குமானா கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்ல முடியல, கிடைக்கும். பட் என்னென்னா அது வந்து ஆன் டைம் நடந்துடுச்சு, கேட்டவனே கிடைச்சது, கேட்ட விஷயம் நடந்தது, நம்ம கேட்டதுக்கு உடனே உதவி செஞ்சாங்க, ஃபேமிலியில் மதிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு முறைக்கு 4 முறை கேட்டு அதை வந்து நீங்கள் அனுபவம் பெற்று ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சிரமமாக ஆன பிறகு மன உளைச்சல் கொடுக்குற மாதிரி கொண்டு போகும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் நடக்கும். ஸோ உங்களுடைய மனநிலையே என்னென்னா உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு பூரணமான பூர்த்தி தராமல் ஒரு மாதிரி ஒரு பாதியாக கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமை இழக்காமல் முயற்சிடுங்க, ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து மோதல்லாம் வரலாம். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்க்குறது 2026 மார்ச் மாதம் சீனியர்ஸ்னு பார்க்கும்போது 12th ஹவுஸில் சுக்கிரன். பயணங்களுக்கு நல்லா இருக்குது. உங்கள் சொந்த பந்தங்களை பார்க்கணும், ஒரு பில்கிரிமேஜ் டூர், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் பண்ணணும், பயணங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் மேஷம் இந்த மார்ச் மாதம் சம்திங் இஸ் பெட்டர், கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் நான் பண்ணுறேன்னா, உச்சமடைகிற சுக்கிரன் மட்டும் இல்லாமல் அதோட ஸ்கொயரில் கரெக்டாக குரு தொடர்பில் வராரு. அண்ட் குருவுடைய பார்வை வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மேலே பதியுது. இது எல்லாம் பார்க்கும்பொழுது மார்ச் மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. ஆனால் என்னென்னா அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அப்படி டக்குன்னு நடக்காது. கொஞ்சம் அப்படி இப்படி அலைய வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சிரமப்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல மந்தாக நான் பார்க்குறேன். மார்ச் மேஷத்துக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது, பயன்படுத்திங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த மார்ச் மாத ராசி பலனை ஒரு பொது பலனாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து தனித்தனியே ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்போட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு ராசி, அதுவே உங்கள் லக்னமாக இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும், சில பேருக்கு ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கும் நீங்கள் ராசின்ற பேர் தான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே லக்னத்துக்கு தான் பலன் வேலை செய்யும். ராசி என்பது உங்கள் எமோஷன்ஸுக்கும் உங்களோட ஆக்ஷன்ஸுக்கும் என்ன ரிசல்ட்டுங்கிறது அந்த ராசியை பேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களோட ஃபேட் அண்ட் டெஸ்டினி. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி நடக்க போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வெறும் அந்த ராசி பலனை புரிஞ்சிக்காமல் உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதுலேருந்து பிளானட்டரி காம்பினேஷன் எப்படி இருக்குது, அதோட இதை சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி எல்லாத்த விட மெயினாக தசா புக்தி. என்ன தசை என்ன புக்தி, அந்த தசா புக்தி என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்குது, அது எப்படிப்பட்ட பலனில் இருக்குது, யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நிறைய அஸ்தங்கமாக இருக்கும், சில கோள்கள் வக்ரம் அடிச்சிருக்கும், சில கோள்கள் வர்க்கோதம் அடிச்சிருக்கும், சிலது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், சிலது உங்கள் சார்ட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், கேந்திர கோணங்களில் யோகமாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு ரீடிங் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும். ஒவ்வொரு மந்த்தும் நான் இந்த மாதிரி தான் பிளான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு மாதம் நான் கிளாரிட்டியும் கொடுத்துறேன். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த தேவை, ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சேவை வேணும், அது வாஸ்து சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், அது ரெக்டிஃபிகேஷன் வேணும், ரெமிடி வேணும், பூஜா சம்மந்தப்பட்டது வேணும், இல்லை உங்களுக்கு வந்து ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கிளாரிட்டி வேணும், அதை அரேஞ்சும் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து நியூமராலஜி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின கிளாரிட்டி வேணும். இது எல்லாத்துக்குமே வி ஹேவ் அ டீம். இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய டீம் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், எங்கள் டீம் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ வெப்சைட்டே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணோடனே என்னோடய இமேஜ் வரும். ஸோ என்னோடய சர்வீசஸ் என்னென்ன, எங்கள் டீமோட சர்வீசஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூமராலஜி சர்வீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூபார்னுக்கு நியூமராலஜி நேம் ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, பூஜாஸ் ஹோமம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு கரியரை பற்றின ஒரு கொஷின் இருக்குது, வாய்ஸ் கிளிப் ஆப்ஷன் இருக்குது, இல்லை வந்து ஜென்ரலாக உங்கள் ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹாரோஸ்கோப்பே தேவைப்படுது, நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ கையில் எழுதுகிற அந்த ஜாதகத்துடைய ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸோ கையிலே எழுதி கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கையிலேயே எழுதி கொடுக்குற மாதிரி அழகாக தமிழில் ஹாரோஸ்கோப்பை எப்படி எழுதி கொடுக்கும், ஒரு புக்கு மாதிரி அழகாக பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வந்து சாம்பிள் உள்ள சைட்டில் இருக்குது, கோத்ரூ பண்ண நிறைய வீடியோஸ் நான் ரிலேட்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஆதரிச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.